இது ஹுண்டை i10. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் டைட்டாக இருக்குங்கிறாரு. அதே சமயத்தில் இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருதுங்கிறாரு. இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாம். இருக்குது, இதுதான் இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸு. கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள், ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது. எஸ், ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது. கூடவே கஸ்டமர் ஒரு அடிஷ்னல் இன்புட் சொன்னார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், என்ஜின் ஆர்பிஎம் வந்து காட்ட மாட்டேங்குது. இப்போ வண்டி ஓடின்னு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ஜின் ஆர்பிஎம் 0 தான் காட்டுது, வெரஸ் என்ஜின் ரன்னிங் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ஜின் ஓடிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இசிஎம்ல நார்மல் காட்டுது, எந்த எரர் கோடும் இல்லை. இம்மோபிலிஸில் எந்த எரர் கோடும் இல்லை. டிரான்ஸ்மிட் கோடிங்லேயும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராப்ளம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஸ் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் என்ஜின் ஸ்பீடு இன்புட் மால் ஃபங்க்ஷன் சொல்லி காட்டுது. சரியா? ஸோ இதில் என்ன ஒரே ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த வண்டியில் இசிஎம் சரியாக இருக்குன்னு சொல்லி இபிஎஸ் ஃபால்ட்டுன்னு காமிச்சாலும், ஆனால் இந்த வண்டியில் ப்ராப்ளம் வந்து இசிஎம் தான்.